Hi guys, welcome to Life of the Channel. இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோன்னா ஆறுபடை வீட்டுக்கு போகிறோம். ஆறுபடை வீட்டில் வந்து முதல்ல நம்ம திருத்தணி போயிட்டுருக்கோம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம். சங்கீதாவில் டிஃபன் சாப்பிட்டு திருத்தணி ஃபஸ்ட்டு, அது சுவாமிமலை, அதை முடிச்சுட்டு பழனி, அப்புறம் மதுரை வரோம். நாங்கள் யார் யார் கிளம்பியிருக்கோன்னா எங்கள் ஹோல் குரூ இதுதான். சுதீஷ் சுதீஷ் அக்ஷயா ஹாய் சொல்லுமா. ஓவியா சார்ஜ் இறங்கிடுச்சு பசங்களுக்கு. எதுப்பா இந்த மலையா? மேலே போய் எந்த ஃபீஸ்லாம் கட்டுறதில்லை. கைஸ், முருகனோட அருளால் நம்ம இன்னைக்கு முதல் படை. ஹாய் கைஸ், வந்துட்டோம். திருத்தணி வந்து சாமி பார்த்துட்டோம், வெளியே வந்துட்டோம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டம். எங்கே போகிறோம் நெக்ஸ்ட்டு? சுவாமிமலை சொல்லு. இப்போ என்ன முடித்தோம்? திருத்தணி முடித்தோம் சொல்லு. அப்புறம் நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்? ஆமாம் 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 ஆமாம். ஹாய் கைஸ், நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கோயிலாக வந்து நம்ம சுவாமிமலை ரீச் ஆகிட்டோம். சுவாமிமலை உள்ளே தான் என்ட்ரு ஆகிறோம். பாருங்க, கோபுரம் ஒரு அழகாக தெரிகிறது. உள்ளே போகிறோம். இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுது. வந்துட்டு நாங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு பாருங்கள் இடியாப்ப கடை. இங்கே வந்து நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு என்ன பண்ணுவோம், 20 ருபீஸ் கொடுத்தா போதுங்க. அவங்க சில வீட்லேயே பிஸ்னஸ் தான் அதெல்லாமே. பாருங்க, உள்ளே போயிட்டு ஒரு 20 ருபீஸ் பே பண்ணால் அவங்க வந்து பாத்ரூமு அதெல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு அவங்க ஈவினிங் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு. இன்னைக்கு நாங்கள் சுவாமிமலை முடிச்சிட்டோம். எங்கே கிளம்புறோம்? சுவாமிமலை முடிச்சுட்டு நாங்கள் எங்கே கிளம்புறோம்? இப்போ பழனி போயிட்டுருக்கோம். எங்கடா போகிறோம்? பழனி போயிட்டு என்ன பண்ண போகிறோம்? நாங்கள் அடிக்கல மட்டும் வேண்டுதல் மட்டும்தான் நாங்கள் போகிறோம். பழனி முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே மதுரை, திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை முடிச்சுட்டு ஓகே திருச்செந்தூர் போகிறோம். ஓகே, இப்போது நல்லபடியாக முடிஞ்சு 2 தரிசனம். இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா 7 ஆகுது. அதுக்கு இப்போது டைம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 5 மணி ஆகுது. பழனியில் இருக்கும். நேற்று நைட்டை வந்து இங்கே ரீச் ஆகுது. 12 மணி ஆச்சு. நான் குழந்தைங்க வச்சுருக்கோம். நாங்கள் நின்றுட்டு சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம். ஒரு 7 மணிக்கு நமக்கு ஸ்பெஷல் அபிஷேகம் புக் பண்ணியிருக்கோம். ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து செகண்ட் டே. ஃபஸ்ட் டே நேற்று நம்ம வந்து திருத்தணியும் சுவாமிமலையும் முடித்தோம். இப்போ வந்து நம்ம பழனியில் இருக்கோம். ஸோ பழனி மணி இப்போ வந்து 6 மணி 6:30 மணி ஆகுது. பாருங்க, இங்கே நம்ம தேவஸ்தான ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் நம்ம இருந்த அந்த தண்டாயுதபாணி கெஸ்ட் ஹவுஸு. இது வந்து கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கமாக தான் இருக்குது. நம்ம இங்கே வந்து ரோப் காரில் போகிறோம். ரோப் கார் புக் பண்ணியிருக்கோம். ஸ்பெஷல் அபிஷேகம் புக் பண்ணியிருக்கோம். ரோப் காரில் போயிட்டு முடிச்சுட்டு ஒரு 1 or 2 ஹவர்ஸ் நம்ம தரிசனம் முடிச்சுவாங்க. சரியான கூட்டம் இருக்குது இங்கே, சரியான கூட்டம். தரிசனம் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து மதுரை போகிறோம்.
இது கந்தன் இல்லம். பட் ரூம்ஸ் வந்து ரொம்ப நார்மல் ரூம் தான், ரொம்ப ஆவரேஜ் தான். பட் இந்த டைம் தைப்பூசம் சீசன்ன்றதால வந்து அந்தளவுக்கு என்ன சொல்கிறது, ரூம்ஸ் நமக்கு அவைலபிள் இல்லை. அகோடா அதில் எல்லாமே பார்த்து அவைலபிள் இல்லை. ஸோ இது ஒருத்தர் மூலிமா புக் பண்ணது. ஸோ லக்கிலி நேற்று நாங்கள் ஒரு 12 மணிக்கு தான் ரீச் ஆக முடியுது. ஏன்னா பசங்களை வச்சு நாங்கள் சாப்பிட்டு கிப்ட்டு ஒரு இடமா வர்றதுக்கு. Hi guys. Hi guys. Hi guys, welcome. இது வந்து ஒரு பணம் இதுவாகவே பார்க்குறானுங்களா? இன்னைக்கு பழனியை முத்து முத்துரைக்கு. ஹாய் கைஸ், பாருங்க வந்துட்டோம் நம்ம பழமுதிர்ச்சோலை. அதாவது இப்போ 4வது கோயிலாக நம்ம விசிட் பண்ணுறோம். இது எத்தனாவது படை அப்படின்னு நமக்கு தெரியல. 6 படையில் வந்து நம்ம வந்து 4வது கோயிலாக வந்து பழமுதிர்ச்சோலை விசிட் பண்ணுறோம். 50 ரூபா என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். ஹாய் கைஸ், இப்போ தான் லேட்டஸ்ட்டாக கேட்ட இன்ஃபர்மேஷன் படி பழமுதிர்ச்சோலை வந்து 6வது படை. நம்ம வந்து 4வது கோயிலாக பார்க்குறோம். இது 6வது படை. ஆமாம், முதல் படை இது. ஹாய் கைஸ், இப்போ நம்ம பழமுதிர்ச்சோலை முடிச்சிட்டோம். 6வது படை வீடு நம்ம 4வது டெம்பிள் விசிட் பண்ணிருக்கோம். இப்போ திருப்பரங்குன்றம் போகிறோம். அதுதானா அப்படி கீழே கடலூர் கோயில் போகிறோம். மதுரை வந்தாலே ஒரு மனசுக்கு நிறைவாக இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த மதுரைன்ற ஊரில் நான் 2 வருஷம் வந்திருக்கோம். 2015 17 வரைக்கும் ஃபேமிலியோட. இங்கே தான் பரத் வந்து உருவான இடம் மதுரை. அதனால் ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம 5வது கோயிலாக நம்ம வந்து திருப்பரங்குன்றம் வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திருப்பரங்குன்றம். அதாவது மொத்தமாக நேற்று 2 கோயில் பார்த்தோம். இன்றைக்கி காலையில் பழனி, அதுக்கப்புறம் பழமுதிர்ச்சோலை முடித்தோம். இப்போ திருப்பரங்குன்றம் வந்துட்டோம். ஸோ திருப்பரங்குன்றம் வியூவே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஃபோட்டோஸ் நாங்கள் நிறைய எடுத்தோம் இங்கே. ஸோ இப்போ தான் அதுக்கு போகிறோம். ஈவினிங் டைம் 5:15 ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த இடம் அது மதுரை வரப்போ எனக்கு ரொம்ப மனசுக்கு கனெக்ட் ஆகிற இடம். ஏன் அப்படின்னா, மதுரையில் வந்து நான் 2 வருஷம் இருந்தோம் ஃபேமிலியோடு. அதனால் திருப்பரங்குன்றம்லாம் வாரம் வர கோயில். இப்போ 6 படை வீடோடு சேர்ந்து வரப்போ மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உள்ளே போகிறோம். நல்ல திவ்ய தரிசனம் முடிச்சுட்டு விலாக். நெக்ஸ்ட்டு கடைசியான கோயில் நாங்கள் போகிறது திருச்செந்தூர் கிளம்பிட்டோம். இப்போ இதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த எங்களோட கெஸ்ட் ஹவுஸு. இங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் எல்லாம் ரெடி ஆகலை. அதனால் இப்போ இதுதான் எங்கள் காலனி. மதுரையில் இருந்த எங்கள் ரெசிடென்ஷியல் காலனி இது தான். நான் இங்கே மதுரை ஏர்போர்ட்டில் இருந்தப்போ இங்கே தான் இருந்தேன். இப்போ அப்படியே கீழே போகிறோம். இப்போ பாருங்க, இதுதான் வந்து நக்ஷத்ரா. சிட்டுக்குருவிலாம் நம்ம பார்க்குறோம் ரொம்ப நாள் கழிச்சு. ஓவியா நம்மளுக்கு முன்னாடி கீழே வந்து விளையாடிட்டு இருக்கா. இங்கே இருக்கும் மாமா, நிறைய இருக்கு. ஹாய் ஓவியா, இந்த கூட சொன்ன ஞாபகம் இருக்கா? நாங்கள் 5 படை முடிச்சாச்சு. இப்போ 6வது கோயிலாக வந்து திருச்செந்தூர் போகிறோம். ஒரு மணி மதுரையில் இருக்கிறதால ஸோ மதுரை மீனாட்சி அம்மனையும் ஒரு 8 அப்படி அட்டன் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். மார்னிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ டைம் வந்து ஒரு 8 o'clock. நாங்கள் போய் மீனாட்சி அம்மனை வழிபட்டுட்டு அதான் நேராக திருச்செந்தூர் தான். நமக்கு வந்து அங்கே ஒரு
12 o'clock தர்ஷன் வந்து புக் பண்ணியிருக்கோம், ஸ்பெஷல் தர்ஷன். ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே கன்னியாகுமரி போகிறோம். நம்ம இப்போதைக்கு இருக்கிற பிளானு. ஸோ அங்கே தர்ஷன் முடிச்சுட்டு நாங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தேங்க்யூ. ஹாய் கைஸ், வெல்கம் டு லைஃப் ஆஃப் சேனல். வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் சூரியோட அம்மன் கூட்டமே இல்லை உள்ள போகிறோம். அங்கே இருக்க கூட்டம் இல்லையா? இல்லை பாய் பரத் ஹாய் சொல்கிறான். பரத் ஹாய் சொல்ல. பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக சாம்பார், 4 வகையான சட்னி. ஹாய் சொல்லுப்பா. நான் ஹாய் சொல்லுப்பா, அழுத்துல ஹாய் சொல்றீங்களா? கோஜோ கோஜோ பாருங்க, கோஜோ ஹாய் சொல்லுங்க. ரீட்டிங் பொடி தோசை, இட்லி, சாம்பார் அண்ட் மசால் தோசை. ஹாய் கைஸ், ஒரு வழியாக நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஓவரால் ரிவ்யூ சொல்லணும் அப்படின்னா ஒரு 10 மார்க் இருக்குன்னா அதில் ஒரு 4 மார்க் கொடுக்கலாம். ஏன்னா எதுவுமே ஃபுட்டு வந்து அவ்வளோ டேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மதுரையே ஃபுட்டு சம்மந்தப்பட்ட ஒரு இடம் தான். அவ்வளோ டேஸ்ட்டு இல்லை, டேஸ்ட்டும் இல்லை, குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டும் வந்து அவங்க பஃபெட்டுக்கு டார்கெட் பண்ணி இதை செஞ்சுருக்காங்களான்னு தெரியல. பட் ஓகே ஃபுட்டு. ஓகே, அடுத்தது தாமிரபரணி ஆற்றுல பாருங்க பெண்கள்லாம். ஆமாம், நான் 8 பீகாக் ஒரே நேரத்தில் பார்த்தேன். அதெல்லாம் 10 பீகாக் பார்த்தேன். ஆமாம், இங்கே என்ன பண்ணாங்க மாமா? ஹாய் கைஸ், ஒரு வழியாக நம்ம தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வரோம். மணி 3:30 மணி. ஆக்சுவலாக வந்து ஒரு 10 லட்சம் பேர்கிட்ட இருக்காங்க க்ரௌடு. நம்ம கொஞ்சம் முன்னாடியே புக் பண்ணியிருந்ததால நம்ம ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். ரொம்ப ரஷ்ஷு. இது பாருங்கள், திருச்செந்தூரில் ஒரு 6வது கோவிலாம் 6 படை வீடை முடிச்சிட்டோம் 3 நாளில். ரொம்ப சந்தோஷம். அடுத்தடுத்த ட்ரிப்பு போகிறப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் கைஸ், இப்போ நாங்கள் வந்துட்டோம் கன்னியாகுமரி. வந்துட்டு நைட்டு ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு இப்போ நான் கிளம்பி திருவள்ளுவர் சிலை, கிளாஸ் பிரிட்ஜ் அதெல்லாம் பார்க்க போயிட்டுருக்கோம். ஆனால் வெள்ள முடியல வந்துச்சு, வயசாகிடுச்சு போல ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் மச்சான், ஹாய் சொல்கிறா. ஹாய் சொல்றா. ஹாய் சொல்லு மச்சான். கோவில், முருகர் கோவில் போவா பாருங்க.